இப்போ டோ டச்சில் வந்து என்ன ஸ்கில் பார்க்க போகிறோம்னா ரியர் லெக் பேக்வர்ட் டச் பார்க்க போகிறோம். அது எப்படி தெளிவான முறையில் சொல்லி காட்டுறதுன்னு ஃபஸ்ட்டு டெமோ பண்ணி காட்டுறேன். அந்த டீச்சிங் மெத்தடில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே, வீடியோ பாருங்கள். ஸ்டான்ஸ், ரீடிங் லெக் ஃபேஸ் டு லாபி, ரியல் லெக் ஃபேஸ் டு மின்லைன். அப்ரோச் அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த லெக் இருக்கா, இந்த லெக்கை வந்து இப்போ வந்து இந்த ஸ்கில் எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா ஒரு பிளேயர் வந்து இப்போ வந்து இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் எப்படி நம்ம ஈஸியாக தோணும்னா இந்த லெக் ரியர் லெக் வந்து பேக் வேலை எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். பேக் வேலை எடுத்துகிட்டு போயிட்டோமா, நல்லா கவனிக்கணும். இந்த ரியர் லெக் வந்து பேக் வேலை எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸிக்யூஷன் இப்படி வந்து ஒரு பிளேயரை தொட போகிறாங்க. கொண்டு போயிட்டு இங்கேருந்து டோ அடிக்கிறோம். டச் ஆயிடுச்சா, இப்போ வந்து இது எந்தெந்த ஜாயிண்ட் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஆங்கிள் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட்டு, ஹிப் ஜாயிண்ட்டு. ஓகே, எக்ஸிக்யூஷன் அப்போ இப்படி தொட்ட அப்புறம் ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் போது இது வந்து மிட்லைனில் பார்த்துருக்கணும். இது வந்து இந்த மூமெண்ட்டில் இப்படி திரும்பின அப்புறம் ஒரு பிளேயர் வந்து நம்ம என்ன பண்ணுவார், அட்டாக் பண்ண வந்து அடிக்கவார். அப்போதைக்கு கையை வச்சுட்டோம், கார்டு வைக்கும் போது உங்களோட ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி கை வச்சிட்டோமா, கை வச்சுட்டு 2 ஸ்டெப் ஃபார்வர்டு. அதாவது 2 ஸ்டெப் ஃபார்வர்டுனா ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் எப்படி வெளியே போகுதுன்னு 1 2 ஃபேஸ் டு டிஃபெண்டர். ஓகேவா? ராமு ஸ்போர்ட்ஸ் கிளப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.